நண்பர்களுக்கு வணக்கம். கோடை காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு ஜூனுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் சில வாரங்கள் தான் ஆடிப்பட்டத்துக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிடுவோம். அப்புறம் பரபரன்னு தோட்டம் மாறிடும். விவசாய கண்காட்சிகள், விதைகள் வாங்குறது, ஆடிப்பட்டத்தை திட்டமிடுறதுன்னு ஆடிப்பட்ட கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சிடும். இப்போ கோடை காலம்னாலும் மே மாதம் பெஞ்ச மழையில் இப்போவே தோட்டம் பச்சை பசேல்னு மாறி இருக்குது. எல்லாமே களச்செடிகள் தான். இந்த மழைக்கு நம்ம தோட்டத்தில் பழமரங்கள் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கவரேஜ் தான் இந்த வீடியோ. வழக்கம் போல் மாமரங்கள் அப்டேட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மாமரங்கள் தான் தோட்டத்தில் இப்போதைக்கு ஸ்பெஷல்னு சொல்லலாம். தென்னைக்கு அப்புறம் மாமரங்கள் தான் தோட்டத்தில் அதிகமாக வச்சு விட்டுருக்கிறேன். ஒவ்வொன்றுமே வேறு வேறு ரகங்கள், ஒவ்வொன்றுமே வேறு வேறு வளர்ச்சியில் வருது. அதுவே சுவாரஸ்யம்தான். வாங்க ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பங்கனப்பள்ளியிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். எதிர்பார்த்த மாதிரியே சீசன் ஆரம்பித்ததும் அருமையாக பூக்க ஆரம்பிச்சிது. போன 2 வருஷமாக பிஞ்சு பிடிக்க பிச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன், மரம் இன்னும் கொஞ்சம் வளரட்டோன்னு. இந்த வருஷம்தான் காய்க்க விடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் பூக்க ஆரம்பிச்சிது. நிறையா பிஞ்சுகள் பிடிக்கும், கொஞ்சத்தை பறித்து போட்டு கொஞ்சமாக காய்க்க விடலான்னு இருந்தேன். நல்லா பிஞ்சு பிடிச்சிது. அப்புறம் மரமே கொஞ்சம் பிஞ்சுகளெல்லாம் உதுத்து, அதுவே அதோட வளர்ச்சிக்கு ஏற்ப பிஞ்சுகளை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு நான் கூடுதலாக எந்த பிஞ்சுகளுமே பிச்சு போடாமல் அப்படியே விட்டுருக்குறேன். எங்கே பார்த்தாலும் பிஞ்சுகள் காய்கள்னு மரம் பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. நம்ம கையால் வச்ச ஒரு மாமரம் முறையாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறதே பெரிய சந்தோஷம்தான். இந்த மரத்தில் ஒரே ஒரு பிரச்சனை, மே மாதம் அடித்த காற்றுல கொஞ்சம் சாஞ்சிட்டு ஒட்டு மரங்கள் வைக்கிறதுல இந்த பிரச்சனை இருக்குது. ஒட்டு மரங்களில் ஆணி வேர் இருக்காது, பக்க வேர்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம விதை போட்டு கொண்டு வந்து வளர்க்குற மரங்கள் அளவுக்கு உறுதியாக இருக்காது. ஒரு பெரிய மழை கூடவே சூறாவளி மாதிரி ஒரு காற்றம் அடித்தா இது மாதிரி ஒட்டு மரங்கள் ஈஸியாக சாஞ்சிரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சின்ன மரம் சாஞ்சிரும்னு. நம்ம தோட்ட மண் புட்டு மண் மாதிரி நல்ல பொலன்னு இருக்கும். நல்ல ஒரு மழை கூடவே நல்ல காற்று வருதுனால மரம் ஒரு 30 டிகிரி சாஞ்சிட்டு மரத்தை மொத்தமாக சரிச்சு விட்டு நம்மளோட முதல் மாம்பழ அறுவடைக்கு ஆப்பு வைக்காமல் லேசாக தான் சரிச்சு விட்டுருக்கு. கொட்டாரப்பந்தல் அமைக்க நிழலாக இருக்குன்னு பெரிய நெல்லிலேருந்து சில கிளைகளெல்லாம் கட் பண்ணியிருந்தேன். அந்த கம்புகளை வச்சு தான் இப்போ மாமரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்குறேன். இனி இந்த வருஷம் பிரச்சனை இருக்காது, மாங்காய் அறுவடை எடுத்துடலாம். ஆனால் ஃப்யூச்சரில் எல்லா ஒட்டு மரங்களையும் கொஞ்சம் கவனித்து தான் கொண்டு வரணும். இன்னும் 1 மாதத்தில் பங்கனப்பள்ளி அறுவடை வீடியோவோடு வர்றேன். அடுத்ததாக செந்தூரம். ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் திணறி வந்துட்டு இருந்த ஒரு மரம். பிடுங்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று வச்சு விட்டுருக்கலாம். ஆனால் தேராத மரத்தை தேத்தி கொண்டு வர்றது தான் சுவாரஸ்யம் இருக்குது. செந்தூரம் இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. மரம் தான் டேம் மாதிரி வளைஞ்சு நின்றுது. போன மாதம்தான் அதை கொஞ்சம் நிமித்து பார்க்கலான்னு கிளையை நேர் பண்ணி கம்பெல்லாம் வச்சு கட்டி விட்டுருக்கிறேன். இப்படியே 1 வருஷம் மரம் நின்னா ஓரளவுக்கு நிமிந்து வளர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். செந்தூரம் இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கு. மற்ற மாமரங்கள் வளர்ச்சியை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் தேத்தி கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது இமாம் பசந்த். ஆரம்பத்துலேருந்தே ஒரு சீரான வளர்ச்சியில் வர ஒரு மரம் இது. வச்ச மரங்களில் ஒரு ஸ்பெஷல் ரகம் இது தான். வச்சு விட்டு இப்போ 2.5 வருஷம் ஆகுது. காய்க்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலை. இந்த சம்மரில் அருமையாக தளிர் விட்டு பார்க்குறதுக்கே மரம் அட்டகாசமாக இருக்குது. இது நீளம் ஒரு ஓரமாக மற்ற மரங்களுக்கு நடுவில் மாட்டி இடமே இல்லாமல் திணறிட்டு இருக்குது. இந்த ஏப்ரலில் தான் பக்கத்தில் இருக்க சீத்தா, வாட்டர் ஆப்பிள் கிளைகள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நீளம் மாமரத்துக்கு சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீளம் இந்த தடவை சாம்பிளுக்கு ஒரே ஒரு கிளை மட்டும் பூத்துருந்தது, ஆனால் பிஞ்சு பிடிக்கலை. அடுத்த வருஷத்துலேருந்து விளைச்சல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இது மூவாண்டன், ஒரு அருமையான நாட்டு ரகம். இது வச்சு 4 வருஷம் ஆகுது. அருமையான வளர்ச்சி. இந்த வருஷம்தான் முறையாக 2 கொத்து பூத்துது. அதிலிருந்து ஒரே ஒரு பிஞ்சு தேறி இப்போ காயாக மாறி இருக்குது. மூவாண்டன் மாம்பழம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்னு அந்த காயை விட்டுருக்கிறேன். அடுத்த வருஷத்துலேருந்து இந்த மரம் முழுமையான ஒரு விளைச்சல் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். இது கிராமத்தில் எங்கள் வீட்டில் நிற்கிற மரத்துலேருந்து ரெடி பண்ணி வச்ச நாற்று. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் திணறி தான் வந்துட்டு இருக்குது. பேக்கில் இருக்க வரைக்கும் அட்டகாசமாக இருந்தது, தரையில் எடுத்து வச்சதும் கொஞ்சம் திணறுது. செந்தூரம் மாதிரி இதுவும் ஒரு ஸ்டேஜில் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது மல்லிகா. போன ஜூலையில் கோவை அக்ரின்டெக்ஸ் கண்காட்சியில் வாங்கி வச்சது. வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், ஒரு புது தளிர் விடாமல் ஒரு 6 மாதமாக அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. போன மார்ச்சில் தான் லேசாக தளிர் விடுற மாதிரி இருக்குன்னு போன அப்டேட்டில் சொல்லியிருப்பேன். அது நல்லா தளிர் விட்டு வந்தது. சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துடுச்சுப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. போன மாதம் திடீர்னு பார்த்தா புது தளிர் எல்லாம் அப்படியே வாடி போய் நின்றுட்டு இருந்தது. என்ன தொங்கிருச்சு? நிலைமை இப்படி ஆகி போச்சு. வேர்பூச்சி தாக்குதலா இல்லை தண்ணி பற்றாக்குறையான்னு தெரியல.
அப்புறம் வேப்ப முன்னாக கொஞ்சம் வேரில் வச்சு விட்டேன். இப்போ சரியாகி நிற்குது. இனி அடுத்த தளிர் வர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகுமோ வெயிட் பண்ணுவோம். கடைசியாக எங்கள் வீட்டில் இருக்கிற இது பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். நண்பர்கள் எல்லாம் இது அரிசி மாங்காய் ரகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காயில் ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், திகட்டவே செய்யாது. பழமும் இந்த வருஷம் இனிப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வருஷம் அட்டகாசமான ஒரு விளைச்சல். பழம் ரொம்ப இனிப்பாக இருக்காது, ஆனால் இதை கனவு தோட்டத்தில் ஆரம்பிக்க வேணான்னு இருந்தேன். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இதையும் காப்பாற்றி கனவு தோட்டத்தில் வச்சா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த தடவை நல்ல ஒரு விளைச்சல், நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஒரு சிலர் வீட்டில் குழந்தைங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு, விலைக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ கிடைக்குமான்னு மறுபடியும் நிறையா வாங்கிட்டு போனாங்க. சரி, நல்ல ஒரு மாரகம் தான், எதுக்கு அம்போன்னு விட்டுட்டு தோட்டத்துக்கு போகணும், கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு இதில் இருந்தும் இந்த தடவை நாற்று ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். தோட்டத்தில் ஏற்கனவே ஒரு 4-5 மாரகம் நிற்குது, இடம் தான் பிரச்சனை. இதுக்கும் ஒரு இடத்த ரெடி பண்ணுவோன்னு நாற்று ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். மாமரங்கள் அப்டேட் அவ்வளோதான். பாருங்கள், மாமரம் அப்டேட் தான் முக்கால்வாசி வீடியோவுக்கு வருது. கனவு தோட்டத்தில் மாமரங்கள் ஒவ்வொன்றோட வளர்ச்சியும் சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லா மரங்களுமே ஒரு 4-5 வருஷத்தில் விளைச்சல் அள்ளி கொடுக்கும்போது கனவு தோட்டம் ஒரு முழுமையான தோட்டமாக மாறி இருக்கும். மாமரத்துக்கு அடுத்ததாக தென்னையில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. முதல் அறுவடை அப்படின்னு சொல்லலாம். சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2 தேங்காய் மட்டும் போன மாதம் ஒரு மரத்துலேருந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன். இந்த மரங்கள்லாம் வச்சு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. நம்ம கையால் வச்ச தென்னை வளர்ந்து இப்போ விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே நாட்டு ரகம்தான். இங்கே சூலூர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் போய் நாற்று வாங்கி வச்சது. தென்னை மரங்கள் ஆரம்பிக்கிறோம், காய் எந்தளவுக்கு திரட்சியாக வரும்னு தெரியாது. சில மரங்களோட காய்கள் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், உரித்து பார்த்தா தேங்காய் சின்னதாக தான் இருக்கும். அதனால் தென்னையோட முதல் அறுவடைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாட்டு தென்னை ஆரம்பத்தில் 1-2 தான் காய்க்கும், பிறகு தான் காய்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இந்த தேங்காவோட நெட்டை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல சைஸ் தேங்காவாக தான் இருக்கும்னு தெரிஞ்சுது. தேங்காய் சைஸ் ஓகே தான், காய் தான் போக போக கொஞ்சம் சைஸ் பெருசாகும். பருப்போட திக்னஸும் ஓகே தான், நல்ல ஒரு ரகம் தான் இது. இப்போ தேங்காயோட எண்ணிக்கையும் மெதுவாக அதிகமாகிட்டு வருது. ஒரு முழு விளைச்சலை கொடுக்கும்போது தென்னை வளர்ப்பு பற்றி விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன். நான் முக்கியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு தென்னையிலேருந்து நானே நாற்று ரெடி பண்ணி வச்ச இந்த தென்னையோட விளைச்சலுக்கு தான். இது வச்சு 4 வருஷம் ஆகுது. இப்போ தான் பாலை விட்டு குறும்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட விளைச்சலுக்கு தான் வெயிட்டிங். அதோட தாய்மரம் மாதிரியே சிறப்பாக வந்தால் நம்ம முயற்சி சக்ஸஸ் தான். இன்னும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தென்னை ஆரம்பத்தில் நம்ம கிட்ஸ் கார்டனிங் குரூப் மூலமாக அறிமுகமான தம்பி திவ்யானந்த் குடும்பத்தோடு நம்ம தோட்டத்துக்கு வந்து வச்சு விட்டுட்டு போன தென்னை. 2 தென்னை வச்சு விட்டாங்க, 2மே அருமையாக வந்திருக்கு. போன வீடியோ அப்டேட்டில் நம்ம சேனல் நண்பர் ஒருவர் இந்த மரங்களை குறிப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. 2 தென்னைகளுமே நல்லா வந்துட்டுருக்கு, இப்போ காய் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு தென்னையில் அதிகமாக குறும்பல் உதிர்வு இருந்துச்சு, இப்போ தான் 1-2 காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தென்னை பரவாயில்ல, நல்லா காய்ச்சிருக்குது. அறுவடை பண்ணி தேங்காய் எப்படி இருக்குன்னு பிறகு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தென்னைக்கு இப்போ இருக்க ஒரே பிரச்சனை இந்த அகத்தி மரங்கள் தான். ஆரம்பத்தில் வேலி ஓரமாக ஒரு உயிர் வேலி மாதிரி இருக்கட்டும்னு வச்சு விட்டது. நானும் ஒரு சவுக்கு கம்பு அளவுக்கு வளர்ந்து அப்படி நின்றோன்னா இது எல்லாமே தேக்கு மரம் மாதிரி ரொம்ப உயரமாக ரொம்ப உறுதியாக வளர்ந்து நிற்குது. தென்னை எல்லாம் அகத்தி மரங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால லேசாக சாஞ்சு வளர்கிற மாதிரி இருக்குது. போன அப்டேட்டில் சேனல் நண்பர் ஒருவரும் தென்னை சாயுது, அகத்தி மரங்கள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா அகத்தி ரொம்ப உயரமாக போயிட்டு கீழே இருந்து அப்படியே வெட்டி சாய்ச்சா வேலையை டேமேஜ் பண்ணும், இல்லைனா இந்த பக்கம் கல்கல் பந்தலையும் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஓரமாக விழுந்தால் தென்னை மரத்தை கூட டேமேஜ் பண்ணிடும். ஒரு யோசனை பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டெலஸ்கோபிக் போலில் ப்ரூனிங் சாவை மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கட் பண்ணி அகத்தியை காலி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த டெலஸ்கோபிக் போலில் ப்ரூனிங் சா ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணுது, ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். ரொம்ப உயரத்தில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அகத்தியை இன்னும் 1 மாதத்தில் காலி பண்ண பார்க்கணும்.
தென்னைக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்துட்டு இருக்கிறது எலுமிச்சை தான். நம்ம தோட்டத்துக்கு எலுமிச்சை ரகங்கள் செட் ஆகிறதில்ல. ஆரஞ்சு, நார்த்தனு நிறைய ஆரம்பிச்சு எல்லாமே ஃப்ளாப் தான். ஆனால் இப்போ இந்த எலுமிச்சை கொஞ்சம் நல்லா வருது. கடந்த ஒரு 6 மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த மழைக்கு பார்க்குறதுக்கு பச்சை பசேல் நிற்குது. நல்ல ஒரு விளைச்சல் சீக்கிரம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி அவக்காடோ ஏப்ரலில் மழை இல்லாமல் போனப்போ கொஞ்சம் டல்லாக நின்றுட்டு இருந்தது. இந்த மே மாதம் மழைக்கு தளிர் விட்டு நல்லா செழிப்பாக நிற்குது. வச்சு 4.5 வருஷம் ஆகுது. எப்படா விளைச்சல் கொடுக்கணும்னு வெயிட்டிங். சீரான ஒரு வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இருக்கு. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பலாவும் அதே மாதிரி தான். சம்மரில் இலைகள் எல்லாத்தையுமே உதுத்துட்டு இப்போ மறுபடி தளித்து நிற்குது. இதுவும் வச்சு விட்டு 4.5 வருஷம் ஆகுது. எப்படா காய்க்கணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தோட்டத்தில் நிற்கிற மற்றவங்க எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க. மாதுளையில் இந்த தடவை தான் பிஞ்சுகளை அணில்கள் கடிக்காமல் இருக்க கவர் பண்ணி விட்டுருக்கிறேன். இல்லைனா பிஞ்சிலே கடித்து மொத்தமாகவே காலி பண்ணிடுங்க. இந்த தடவை மாதுளையில் விளைச்சல் கைக்கு கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவப்பு சீத்தா இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு கொய்யா அருமையாக வந்துட்டுருக்கு. சப்போட்டா நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து மறுபடியும் இப்போ பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மற்ற எல்லா மரங்களோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. சொதப்புது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் பல மரங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. பங்கனப்பள்ளியில் அறுவடை எடுத்ததும் விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன். இனி ஜூலையிலேருந்து கொண்டாட்டமான மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ திணறிட்டு இருக்கிற மாரகங்களும் தேறி வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். இந்த பழமரங்கள் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.